எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE வெக்டர் அல்ஜிப்ரா சாப்டர்ல எக்ஸசைஸ் 10.4 ஃபர்ஸ்ட் சம் சொல்லித் தரேன். ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் A vector cross B vector if A vector equal to 1i vector minus 7j vector plus 7k vector and B vector equal to 3i vector minus 2j vector plus 2k vector. So A cross B na first determinant calculate பண்ணனும். அதுக்கப்புறம் தான் மாடுலஸ்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும். So 1 இதோட I vector, J vector, K vector, இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கணும். 1 minus 7 7 3 minus 2 2. So I vector இப்போ அந்த ரோ அந்த காலம் விட்டுறணும். டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணும். minus 7 7 minus 2 2. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ மைனஸ் ஜே வெக்டர்னு எடுத்துக்கணும். அந்த ரோ காலம் விட்டுறணும். 1 7 3 2 ப்ளஸ் கே வெக்டர் 1 minus 7 3 minus 2. So I vector into 7 2s are with the first multiple. 7 2s are 14 minus 14. இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. இதில் ஃபார்முலா ஒரு மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 7 2s are 14. So minus j vector 2 1s are 2 7 3s are 21 plus k vector 2 1s are 2 minus 2 plus 7 3s are 21. This 0 ஆயிடும். minus 14 plus 14 இங்கே minus j vector 2 minus 21 minus 19 plus k vector 21 minus 2 plus 19. So minus in minus plus 19 j vector plus 19 k vector. ஸோ மாடுலஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மாடுலஸ்னால் அதோட மேக்னிடியூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 ஸ்கொயர் ப்ளஸ் 19 ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து 361 ப்ளஸ் 361 ரூட் 722. So 2 into 361 and இதெல்லாம் 362 361 19 root 2. So இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next second sum. Find a unit vector perpendicular to each vector a plus b and a minus b. A vector கொடுத்துட்டாங்க. 3i plus 2j plus 2k vector and b vector. I vector plus 2j vector minus 2k vector. So first a plus b கண்டுபிடிக்கணும். ஆட் பண்ணணும். 3 plus 1 4i vector 2 plus 2 4j vector 2 minus 2 0. ஸோ அதனால் போட வேண்டாம். சப்ராக்ட் பண்ணோம். a vector minus b vector 3 minus 1 2i vector 2 minus 2 0 ஆகிடும். 2 minus of minus 2 plus 2 4k vector. ஸோ யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டு திஸ்னா இப்போ இதுக்கு வந்து சி வெக்டர் இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அதுக்கு சி வெக்டர் நேம் கொடுத்துக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறமா சி கேப் கண்டுபிடிக்கணும் யூனிட் வெக்டார்னா அது சி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதை ரெண்டும் இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாம். ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். ஐயோட கோஎஃபிஷியன்ட் 4, ஜேயோட கோஎஃபிஷியன்ட் 4, கே டேம் இல்லாதனால 0, இங்கே 2, இங்கே ஜே டேம் இல்லாதனால 0, 4. இப்போ டிட்டர்மெண்ட் கால்குலேட் பண்ணோம். இந்த ரோ இந்த காலம் விட்டுறணும். 4 0 0 4 மைனஸ் ஜே வெக்டார் 4 0 2 4 plus k vector 4 4 2 0. 4 4s are 16 minus 0 minus j vector 4 4s are 16 minus 0 plus k vector 0 minus 4 2s are 8 minus 8. 16 I vector minus 16 j vector minus 8 k vector. So c vector கண்டுபிடிச்சாச்சு. இப்போ c cap கண்டுபிடிக்கணும். யூனிட் வெக்டர்னா c capக்கு இதுதான் ஃபார்முலா. c vector divided by modulus of c vector. c vector வந்து 16i minus 16j minus 8k vector divided by root of 16 square plus 16 square plus 8 square. 16i minus 16j minus 8k vector. 16 square 256 plus 256 plus 8 8s are 64. 576 வருது. root 576 வந்து 24. இது எல்லாமே வந்து 8 டேபிள்ல போகும். minus 16 ஸோ இதில் 8 டேபிள் காமனாக வெளியே எடுத்துக்கலாம். Eight 3s are 24. So 2 by 3 I vector minus 2 by 3 j vector minus 1 by 3 k vector. So இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next third sum. If a unit vector A vector makes angle pi by 3 with I vector, pi by 4 with J vector and acute angle theta with K vector. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டைரக்ஷன் கொசைனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு 1. இது கண்டிஷன் ஃபார் டைரக்ஷன் கொசைன். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபாக்கு வந்து அவங்க பை பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. பீட்டாக்கு வந்து பை பை 4ன்னு கொடுத்துருக்காங்க. காமா வந்து தீட்டான்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த காம்பனண்ட் ஏ வெக்டாரும் கண்டுபிடிக்கணும். ஏ வெக்டார் வந்து இதுதான் ஃபார்முலா. காஸ் ஆல்ஃபா ஐ ப்ளஸ் காஸ் பீட்டா ஜே
plus cos gamma k. ஸோ இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் காமா தான் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். cos ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து π/3 ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டா வந்து π/4. காமாவுக்கு வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. π/3னா 60 டிகிரி. cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2. ஸோ 1/2 ஸ்கொயர். π/4 cos 45 டிகிரியோட 1/√2. இந்த ஸ்கொயர் பண்ணணும். இங்கே cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ 1/2 ஸ்கொயர் வந்து 1 + 4 √2 ஸ்கொயர் பண்ண 2. cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது இந்த பக்கம் கொண்டு போகணும். 1 - 1/4 - 1/2. ஸோ எல்சிஎம் வந்து 4 தான். எல்சிஎம்னால /4 × 4. இங்கே × 2 × 2. 4 - 1 - 2/4. 4 - 3 1/4. இப்போ நமக்கு cos தீட்டா தான் வேணும். அதனால ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். cos தீட்டா ஈக்குவல் டு 1/2. காஸோட எந்த டிகிரி? cos 60 டிகிரி 1/2. அதனால தீட்டா வந்து 60 டிகிரி. 60 டிகிரியை π/3ன்னு எழுதலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதை வந்து நம்ம அவங்க காம்பனன்ட் ஏ வெக்டர் கொடுத்தனால இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். அவங்க ஆல்ஃபா வந்து π/3ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். cos π/3 i வெக்டர் ப்ளஸ் cos π/4 j வெக்டர் ப்ளஸ் நம்ம தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். cos π/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் k வெக்டர். π/3னா cos 60 டிகிரி. cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 i வெக்டர். இது 1/√2 j வெக்டர். cos 45 டிகிரி. இது அகைன் 1/2 k வெக்டர். இதோட காம்பனன்ட் தான் கண்டுபிடிக்கணுன்றனால அதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதினா போதும். 1/2 1/√2 1/. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next, fourth sum. Show that a vector minus b vector cross a vector plus b vector equal to 2a vector cross b vector. So LHS மட்டும் எடுத்துக்கலாம். first a vector minus b vector cross. So a vector cross a vector அப்புறமா a vector cross plus a vector cross b vector minus b vector cross a vector minus n plus minus b vector cross b vector. Cross productல சேம் a cross a லாம் 0. இதுவும் 0 ஆயிடும். இதுவும் 0 ஆயிடும். இது வந்து a vector cross b vector. இப்போ சைன் மாறி இருந்ததுன்னா இது வந்து மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு போட்டுக்கலாம். நம்ம டைரக்ஷன் மாறுதுன்றனால ஏ கிராஸ் பின்னு மாத்திரப்ப இங்கே மைனஸ் சைன் போடலாம். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இருக்கு. இதெல்லாம் கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இப்போ ரெண்டுமே ஏ கிராஸ் பின்னு இருக்கிறனால 2a வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஸோ RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. Next, fifth sum. Find lambda mu if ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2i வெக்டர் plus 6j வெக்டர் plus 27k வெக்டர் cross i வெக்டர் plus lambda j வெக்டர் plus mu k வெக்டர் equal to 0. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னாலே டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணணும். I, J, K
இதோட கோஎஃபிஷியன்ட் 2 6 27, இதோட கோஎஃபிஷியன்ட் 1 lambda mu equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. இதை நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். இப்போ டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணணும். ஐ வெக்டார் அந்த கோஎஃபிஷியன்ட் தான் எடுத்துக்கணும். ஐயோட அந்த ரோ காலம் விட்டுட்டு 627 lambda mu minus j vector 227 1 mu plus k vector 261 lambda that is equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. pi vector into 6 mu minus 27 lambda அப்புறமா minus j into 2 mu minus 27 plus k vector into 2 lambda minus 6 equal to 0. So first வந்து இந்த டேர்ம் இப்போ 0ன்றனால இது எல்லாமே 0i வெக்டார் ப்ளஸ் 0j வெக்டார் ப்ளஸ் 0k வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 0ன்னு கொடுத்தனால. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். 6 mu minus 27 lambda equal to 0. அப்புறமா ஜேயோட கோஎஃபிஷியன் இது இருக்கிறனால 2 mu minus 27 equal to 0. கேயோட கோஎஃபிஷியன் இது இருக்கிறனால 2 lambda minus 6 equal to 0. இப்போ மியூ எப்படி கண்டுபிடினா 2 mu minus 27 இந்த பக்கம் போச்சுன்னா இங்கே 27. ஸோ மியூ ஈக்குவல் டு 27/2. ஸோ மியூ கிடச்சிருச்சு. இது ஒரு ஆன்சர். அடுத்தது 2 lambda minus 6 equal to 0னா minus 6 இந்த பக்கம் போச்சுன்னா 2 lambda equal to 6, lambda equal to 6/2. ஸோ கேன்சல் பண்ணால் 3. ஸோ lambda equal to 3. இது ஒரு ஆன்சர். Next, sixth sum. Given that a vector dot b vector equal to 0, a vector cross b vector equal to 0, what can you conclude about the vectors a vector and b vector? Either ஏதாவது ஒரு வெக்டர் அது 0 இருக்கணும். அதனால either a vector equal to 0 or modulus of b vector equal to 0. So this is the answer. Next, seventh sum. Let the vectors a, b, c be with a vector. Then show that a vector கொடுத்துட்டாங்க a1i plus a2j plus a3k vector. b vector வந்து b1i plus b2j plus b3k vector. c vector வந்து c1i plus c2j plus c3k vector. So show that a cross b plus c equal to a cross b. The distributive property அதை prove பண்ணணும். a cross c. So first left hand side பண்ணணும். left hand side க்கு b யும் c யும் add பண்ணும். LHS first பண்ணலாம். So b vector plus c vector add பண்றப்போ இது ரெண்டும் b1 plus c1 I vector. இங்க b2 plus c2 j vector plus b3 plus c3 k vector. அதை வந்து cross product பண்ணணும். cross product determinant தான்.
டிட்டர்மினன்ட்க்கு I J K. A வெக்டரோட வேல்யூலாம் இங்கே எழுதிக்கணும். A1 A2 A3. இங்கே வந்து B வெக்டரோட வேல்யூ B1 + C1 B2 + C2 B3 + C3. ஸோ I வெக்டாருக்கு அந்த ரோ காலம் விட்டுட்டு இது ரெண்டு எடுத்துக்கலாம். A2 A3 B2 + C2 B3 + C3. மைனஸ் J வெக்டாருக்கு A1 A3 B1 + C1 B3 + C3 ப்ளஸ் K வெக்டாருக்கு A1 A2 B1 + C1 B2 + C2. So this into this minus this into this பண்ணணும். பண்ணுறப்போ A2 B3 plus A2 C3 minus A3 B2 minus A3 C2. So minus J vector. இது பண்ணுறப்போ A1 B3 plus A1 C3 minus A3 B1 minus A3 C1 plus K vector. A1 B2 plus A1 C2 minus A2 B1 minus A2 C1. ஸோ LHS கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே வேல்யூ தான் RHSல இருக்கணும். ஸோ RHS பண்ணலாம் இப்போ. இதில் ஏதாவது லைக் டேர்ம் இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் எதுவுமே லைக் டேர்ம் இல்லை, அதனால அப்படியே விட்டுறலாம். RHSக்கு வந்து A cross B பண்ணணும் ஃபர்ஸ்ட். B1 B2 B3 I வெக்டார் வந்துருக்கும் A2 B3 minus B2 A3 minus J வெக்டார் A1 B3 minus A3 B1 plus K வெக்டார் A1 B2 minus A2 B1. Next A cross C பண்ணணும். A1 A ஓட வெக்டார் கோஎஃபிஷியன்ட் A1 A2 A3 இதெல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. C1 C2 C3. A2 C3 minus A3 C2 A1 C3 minus C1 A3 K vector A1 C2 minus A2 C1. ஸோ இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம், இதை 2 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணணும். ஸோ A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் கிராஸ் C வெக்டார். இப்போ I வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் வந்து இப்போ இதில் இது இருக்குது இது இருக்குது, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதுறப்போ இது ரெண்டும் ப்ளஸ் டேர்ம். அதனால் A2 B3 ப்ளஸ் இங்கே வந்து A2 C3 இருக்குது, இது மைனஸ் B2 C3 minus A3 C2. Descend to this A2 B2 A3.
அப்புறம் ஜே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே A1 B3 இங்கே வந்து ப்ளஸ் A1 C3 இது மைனஸ் A3 B1 மைனஸ் A3 C1. ஸோ அதே டைம் இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ப்ளஸ் கே வெக்டர். கே வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே A1 B2 இங்கே வந்து ப்ளஸ் A1 C2 ப்ளஸ் டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் டேர்ம் மைனஸ் A2 B1 மைனஸ் A2 C1. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும். ஸோ therefore எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வெரிஃபை பண்ணியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.